మీరందరికీ నా నమస్కారం. நமஸ்காரம் அண்டி, நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நானும் என் ஃப்ரெண்டும் ஐயா ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்டா, சித்ரா, நம்ம ஸ்ரீரங்கத்துல பெருமாள் போட்டு இருக்க நாமம் பெருசா இல்ல திருப்பதியில பெருமாள் போட்டு இருக்க நாமம் பெருசான்னு. நான் சொன்னேன், அந்த ரெண்டு நாமமும் பெருசு இல்ல, நம்ம அரசியல்வாதிங்க நம்ம மக்களுக்கு போடுற நாமம் தான் அதை விட பெருசுன்னு. அதனாலதான் சொல்ல வர, எனக்கு கொலவெறினா சில அரசியல்வாதிகளை பார்த்தா மட்டும்தான் வைதஸ் கொலவெறின்னு எனக்கு கேட்க தோணுது. ஒரு நாள் வந்து ஒரு மினிஸ்டர் அவர் வந்து போறாரு, ஃபுல் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட், ஃபுல் ப்ரொடெக்ஷனோட. அவர் கார் இங்க நடுவுல இருக்குன்னா, ஒரு காருக்கு முன்ன ஒரு 50 கார் ஃபுல் வித் சைரன், பின்னால ஒரு 60-70 கார் வித் சைரன். அதை பார்த்த உடனே பப்ளிக் பாக்குறாங்க. பப்ளிக் பார்த்துட்டு, ஐயா சார் சார் சார், ஒரு பப்ளிக் கேட்கிறாரு இன்னொருத்தர்கிட்ட, ஏன் சார் ஜம்முல ஏதாவது வார் ஏதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எதுக்காக இவ்வளோ ப்ரொடெக்ஷனோட இவர் எங்க கால் ஃபார் ஏதாவது பண்ணிருக்காங்களா காஷ்மீர்ல, அதுக்காக போறாரான்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல ஐயா, அது வந்து இவரோட சொந்த தொகுதிக்கே 2 வருஷம் கழிச்சு இப்பதான் தலை காட்ட போறாரு. அவருக்கு அவங்க சொந்த மக்கள் எல்லாம் அவர் மேல கொலவெறியோட இருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் இவ்வளோ பயம், அதனாலதான் இவ்வளவு ப்ரொடெக்ஷனோட அவர் போறாரு. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். எங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு போயிருந்தான். அங்க ஒரு அமெரிக்கா மந்திரியுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு வந்தான் 2 நாள். போனவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி அந்த அமெரிக்கா மந்திரிக்கு இவ்வளவு பெரிய சொத்து சுகம் ஆடம்பர வசதி வந்ததுன்னு ஒரு சந்தேகம். எம்எல்ஏ கேட்டான், எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு சொத்து சுகம் ஆடம்பர வசதி வந்ததுன்ட்டு. அதுக்கு அமெரிக்கா மந்திரி சொன்னா, என் கெஸ்ட் ஹவுஸ் ஜன்னலை லைட்டா திறந்தோம். நம்ம தமிழ்நாட்டு எம்எல்ஏ திறந்தோம். அமெரிக்கா மந்திரி சொன்னா, அங்க ஒரு நதி போதா பாருன்னா. தமிழ்நாட்டு எம்எல்ஏ பார்த்துட்டு, ஆமா தெரியுதுன்னா. அந்த நதியை சுத்தி ஒரு பாலம் தெரியுதா பாருன்னா. ஆமா தெரியுதுன்னா. அமெரிக்கா மந்திரி கடைசியா சொன்னா, அந்த பாலத்தை நல்லா உத்து பாரு, ஒரு சின்ன சின்ன விரிசல் இருக்கா பாருன்னா. ஆமா தெரியுதுன்னா. இப்ப தெரியுதா நாங்க எப்படி பணக்காரனானுங்கண்ணா. பாலத்துல சின்ன சின்ன கமிஷன் அடிச்சுக்கிறான். ஓ இப்படிதான் அமெரிக்கா மந்திரி பணக்காரனான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு எம்எல்ஏ வந்துட்டான் வீட்டுக்கு. ஒரு 10 வருஷம் கழிச்சு நட்பு ரீதியா சந்திக்கலான்ட்டு அமெரிக்கா மந்திரி எம்எல்ஏ பார்க்க வந்தான். வந்தவனுக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம், பிரமிப்போ பிரமிப்பு. என்னடா நம்மளுடைய நாடு அமெரிக்க நாடு, மிகப்பெரிய வல்லரசு நாடு, அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மந்திரி பதவி, தான் சொத்து சுகம் சேர்த்து வச்சதுல நியாயம். ஒரு சின்ன குட்டி நாடு, அதுவும் ஒரு சின்ன எம்எல்ஏ பதவி, எப்படா தன்னை விட இவன் 100 மடங்கு அதிகமா வசதி ஆகிட்டான்ட்டு இவன் கேட்டான். உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஆடம்பர வசதி வந்ததுன்னு கேட்டான். அதுக்கு எம்எல்ஏ சொன்னான், என் கெஸ்ட் ஹவுஸ் ஜன்னலை லைட்டா திறந்தான். என்னடா நம்மள மாதிரியே சொல்றானேன்னு திறந்தான். அங்க ஒரு நதி போதா பாருன்னா. அமெரிக்கா மந்திரி ஆமா தெரியுதுன்னா. அதுக்கு அடுத்து சொன்னான், நதியை சுத்தி ஒரு பாலம் தெரியுதா பாருன்னா. வந்த அமெரிக்கா மந்திரி சொன்னான், பாலமே தெரியலையேனா. இப்ப தெரியுதா, நாங்க ஏற்பாடுதான் பண்ணுவோம், ஆனா கட்டி முடிக்க மாட்டோம்ட்டான். ஆக இந்த அரசியல்வாதிகள் செய்வது ஜாலம், இவர்கள் கட்டவே மாட்டார்கள் பாலம் என்று இவர் சொல்ல வருகிறார். ஆனா இந்த நாட்டில் இந்திய மக்களை மாத்துறது வேணா கஷ்டம்யா, ஏமாத்துறது ரொம்ப சுலபம்னு தெரிஞ்சது அரசியல்வாதி தான். ஐயா உங்களுக்கு நம்ம இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் லோக்பால் மசோதா. லோக்பால் மசோதா வந்து இன்னும் ஏன் சாங்ஷன் பண்ணல, ஓகே பண்ணலன்னா அது காரணமே நம்ம அரசியல்வாதிகளுக்கு அது மேல இருக்க பயம் தான். ஏன்னா ஓகே ஆயிடுச்சுன்னா மக்களை ஏமாத்த முடியாது, மக்களுக்கு நாமமா போட முடியாது, அந்த பயத்தினால தான் ஐயா இன்னும் அதை ஓகே பண்ணாம இருக்காங்க. அதனாலதான் சொல்ல வர, எனக்கு வைதஸ் கொலவெறின்னு கேட்க தோணுதுன்னா சில அரசியல்வாதிகளை பார்த்தா மட்டும்தான் வைதஸ் கொலவெறின்னு எனக்கு கேட்க தோணுது.